கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் கிதியோனுக்கு சொல்லப்பட்டது. இதிலிருந்து நம்ம என்ன இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் அங்கே கிதியோனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் கிதியோனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அதற்கு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் அந்த தூதனானவரை பார்த்து கேட்கிறான், கர்த்தருடைய தூதனானவர் நீங்கள் சொன்னது அப்படி இருக்கும் என்று சொன்னால், எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அந்த அற்புதங்களெல்லாம் எங்கே? எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்தபோது அந்த அற்புதங்களெல்லாம் எங்கே? ஏனென்று சொன்னால், கிதியோன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மீதியானியர் அவர்கள் மீதியானியர்கள் கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர்களை ஒடுக்குகிறது நிமித்தம், சிறுமைப்படுத்துகிறது நிமித்தம் திரும்பவுமாக அவர்கள் கர்த்தரை நோக்கி திரும்பவும் மனம் திரும்பி அழுது அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் அவர்களுக்காக ஒரு இரட்சகனை அனுப்பி அவர்களை விடுவிக்கிற சம்பவங்கள் முழுவதையும் நம்ம பார்க்குறோம். மீதியானியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டபடினால்தான் கிதியோன் அந்த தூதனாவரை பார்த்து கேட்குறான், எங்களுடைய முற்பிதாக்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலேருந்து அடிமைத்தனத்தில் இருந்தனா விடுவித்து கொண்டு வந்து அவர்கள் எங்களுக்கு அந்த அற்புதங்களெல்லாம் விவரித்து சொன்னார்களே, அது ஒன்றும் இப்பொழுது இல்லையே என்று சொல்லி அந்த தூதனாவனிடத்தில் ஒரு சந்தேகத்தோடு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். அங்கே கர்த்தர் சொல்லி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்கிறார். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொல்கிறார். வியாதியை உனக்கு வர பண்ணேன், எகிப்திற்கு வந்த வாதிகளில் ஒன்றி உனக்கு வர பண்ணேன் என்று சொல்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்கிறது. இப்படி அநேக காரியங்கள் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தம் அநேக நேரம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில் நமக்கு அதிக விதமான சந்தேகங்கள் வந்து விடுகிறது. அதனால தான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னானோ அவனுக்கு அதை நம்ப முடியவில்லை. அவன் அந்த வார்த்தையின் மேலே ஒரு சந்தேகத்தோடு அவன் பார்க்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதும் கர்த்தர் அவனோடு அடுத்த நீங்கள் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை நோக்கி சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற பலம் இருக்குல்ல, அந்த பலத்தோடே நீ போய் மீதியானருக்கு கை விரோதமாக நீ யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் கிதியோன்ட்ட சொல்கிறார். திரும்பவும் பாருங்கள், உடனடியாக சரி ஆண்டவரே என்று அவன் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், இஸ்ரவேல் குடும்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே என்னுடைய கோத்திரம் மிகவும் சின்ன கோத்திரம். நான் மனாசை கோத்திரத்தை சேர்ந்தவன். அந்த மனாசை கோத்திரத்துலேயும் என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். நான் என்ன பண்ண முடியும் என்கிற அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். கர்த்தர் சொன்ன பிறகும் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, அதனால் உனக்கு என்ன பலன் இருக்கோ, உனக்கு இப்பொழுதைக்கு என்ன பலம் இருக்கோ அதை கொண்டு நீ செய் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதற்கும் அவன் ஒரு சந்தேகத்தோடு அவர்கிட்ட, என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்க்குறான். அந்த கோத்திரத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்தில் மனாசை கோத்திரம் சின்னதுன்னு சொல்கிறான், மனாசை கோத்திரத்திலே என் குடும்பம் சிறியது அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கும் அநேக முறை கர்த்தர் சொல்கிற காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் அநேக சாக்கு போக்கு சொல்கிறோம் அல்லவா. அன்றைக்கி மோசே ஆண்டவர் அப்படி தான் அழைத்தார், எகிப்திலிருந்து என் ஜனங்களை அடிமைத்தனத்திலேருந்து விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் திக்கு வாயும் மந்த நாமும் உள்ளவன், வேறு யாரையாவது இருந்தால் அவங்க அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்கிறான். ஆண்டவருக்கு கோபம் வருகிறது அல்லவா, காதை உண்டாக்குனது நான் அல்லவா, நீ என்கிட்டயே நீ சொல்கிற அல்லவா. ஏன்னா அநேக நேரம்
அவருடைய குணாதிசயங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா நமக்கும் அவருக்கும் அந்த விதமான தொடர்புகள் இல்லை. அதில் தான் நம்ம பேதுரு எழுதும்போதெல்லாம் பார்க்குறோம், தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும், அவர் யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும், நமக்கும் அவருக்கும் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும். அப்போ தான் அவருடைய கேரக்டர் எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் இப்படி தான் பலவிதமான சந்தேகங்கள். இந்த சந்தேகத்தை யார் கொண்டு வருகிறது? பிசாசானவன். எப்பொழுதும் அவன் சந்தேகிக்க வைப்பான். ஏன்னா ஆதியாகமத்திலே நம்ம பார்க்குறோம், ஏதேன் தோட்டத்திலேயே முதல் இந்த சந்தேகத்தை தான் அவன் ஏவாளின் உள்ளத்தில் வைத்தான். என்ன சொன்னான்? இந்த எல்லா கனிகளையும் புசிக்கலாம் என்று கர்த்தர் சொன்னது உண்டோ என்று ஒரு சந்தேகத்தோடு கேட்குறான். அப்புறம் சொல்கிறான், நீங்கள் கனியை புசிக்கிற நாளில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொன்னார். ஆனால் அவன் என்ன ஒரு சந்தேகத்தை கொடுக்குற, நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் தேவர்களை போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி எதிர்மறையான காரியங்களை காண்பிக்கிறான். இன்றைக்கும் கர்த்தரை நம்பக்கூடாதபடிக்கு, அவர் வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதபடிக்கு பிசாசானவன் நேர் எதிர்மறையான காரியங்களை நமக்கு காண்பித்து கர்த்தர் சொன்ன காரியத்தை குறித்து நம்மை சந்தேகப்பட வைக்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய தந்திரத்துக்கு ஒரு நாளும் நாம் அடிபணிந்து விடவே கூடாது. கர்த்தர் சொன்னதை அவர் செய்கிற தேவன். வேதம் அழகாய் சொல்கிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் மனம் மாற மனுஷனும் அல்ல, சொன்னதை மாற்றுகிறதற்கு அவர் மனுப்புத்திரன் அல்ல என்று வேதம் திட்டமாய் அவரை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கும் உங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இருக்க முடியும். ஏதோ ஒரு காரியத்தை நிச்சயமாகவே உங்களுக்கு தெரியும். ஒருவேளை வேதத்தை வாசிக்கும் போதோ ஜெபிக்கும் போதோ, இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும்போது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த காரியம் எனக்கென்று சொல்லப்பட்ட காரியம் என்று சொல்லி. உடனடியாக அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்முடைய உள்ளங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆனால் கொஞ்ச நேரம், சிறிது நேரம் கழித்த உடனே அந்த வார்த்தையை குறித்து அநேக சந்தேகங்களை நம்முடைய உள்ளத்தில் சாத்தான் விதைக்க ஆரம்பிப்பான். இது எப்படி நடக்க முடியும்? இதெல்லாம் சாத்தியமா? ஏதோ அவங்க சொல்லிட்டாங்க, ஏதோ இல்லை, நீ என்னமோ உன் மனசில் உள்ளதை நீ அப்படி நினச்சிட்ட, இதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை குறித்து உங்களுக்கு தான் அந்த வார்த்தை திட்டவட்டமாய் சொல்லப்பட்டது என்று அறிந்த போதிலும் அதை நம்பக்கூடாதபடிக்கு அநேக சந்தேகத்தின் விதைகளை பிசாசானவன் உங்களுடைய இருதயத்தில் விதைத்து வைத்திருக்கிறான் அல்லவா? இன்றைக்கு அதை எடுத்து போட்டு விடுங்கள். ஆண்டவர் சொன்னது தான். அவர் நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்கிறாரோ அப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள். கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே என்று முதலாவது சொன்னார். ரெண்டாவது சொல்கிறார், உனக்கு என்ன பலன் இருக்குது, அந்த பலத்தோடு நான் போ. ஏன்னா உன் பலத்தை நம்பி நீ போக வேண்டாம், உன்னை அனுப்புகிறேன் நான், எல்லா பலமும் உடையவன், சர்வ வல்லமை பொருந்திய தேவன், நான் ஒன்று அனுப்புகிறேன் என்று சொல்லி சொன்ன பிறகும் கூட அவனுக்குள்ளே ஒரு பெரிய சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதனால தான் கேட்குறான், என் குடும்பம் சின்ன குடும்பம், என் கோத்திரம் சின்ன குடும்பம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். மூன்றாவது அடுத்த முறையும் அதே வார்த்தை வருது பாருங்கள். அதே 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், உன்னோடு கூட இருப்பேன், நீ போ, நான் உன் கூட இருப்பேன், பயப்படாத, நீ போ, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லு. திரும்பவும் அடுத்த வசனத்தை நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இதெல்லாம் பேசுனது நீங்கள் தானா என்று சொல்லி ஒரு அடையாளத்தை நீங்கள் எனக்கு காண்பிக்கணும். மூணாவது ஒரு அடையாளம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். நான் போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியும் சில அப்பத்தையும் நான் சமைத்து கொண்டு வருகிறேன், நீங்கள் தான் அறியும்படிக்கு நீங்கள் எனக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அதற்கும் பாருங்கள் ஆண்டவர் சரி என்று சொல்கிறார். இன்றைக்கி அநேக முறை நாம் அப்படி தான், எத்தனை முறை நம்ம ஆண்டவரை சந்தேகிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் உடனே நம்ம மேலே கோபப்படுவதே கிடையாது, பொறுமையோடு காத்திருக்கிறார். என் பிள்ளை நம்ப வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டதுக்கும் திரும்பவும் சரி என்று காத்திருக்கிறார். அவன் போய் என்ன செய்கிறான், வெள்ளாட்டு கடாயை ஒரு குட்டியை பிடித்து அதை சமைத்து அதையும் இறைச்சியும் அந்த அப்பத்தையும் கொண்டு வந்து அவருக்கு வைக்கிறான், அந்த பாறை மேலே வைக்கிறான். அந்த தூதன் அவரவர் தன் கையில் இருந்த ஒரு கோழியின் நிமித்தம் அதை தொடும்போது உடனே அந்த அக்னி ஜுவாலையில் அந்த தூதனானவர் ஏறி போகிறத அவன் கண்டான்.
அன்று சொன்னால் ஐயோ நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை பாருங்கள், அதே அதிகாரத்தில் நீங்கள் கடைசியாக 37ஆம் வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2வது முறையும் ஒரு அடையாளத்தை அவன் கேட்குறான். என்ன கேட்குறான்? ஒரு தோலை கொண்டு வருகிறான். இன்னொருத்தரை நான் அவங்கள என்னை நீங்கள் தான் என்று நான் அறியணும்னு சொல்லி ஒரு தோலை என்ன செய்கிறான், ஒரு நிலத்தில் போட்டுட்டு 2 முறை கேட்குறான். ஒரு நேரம் சொல்லுகிறான், முதல்ல தோலில் மட்டும் பனி பஞ்சிருக்கணும், சுற்றி இருக்கிற அந்த இடமெல்லாம் காஞ்சிருக்கணும் என்று சொல்கிறான். அப்புறம் காலையில் எழுப்பி பார்க்கும்போது அந்த தோலை கசக்கி பிழிகிறான். அதிலிருந்து அப்படியே அந்த பனி பெய்ததுனால அப்படியே தண்ணியாக அதில் வருது. ஆனால் மற்ற இடம் முழுவதும் காய்ந்திருக்கிறது. 2வது தடவை சொல்கிறான், ஆண்டவரே உங்களுக்கு கோபம் வரக்கூடாதப்பா என்று சொல்லிட்டு இந்த முறை அடுத்த நேர் எதிராக அடுத்தது ஒரு காரியத்தை கேட்குறான். என்ன கேட்குறான்? இந்த தடவை பனி நிலத்தில் பெஞ்சிருக்கணும், தோல் என்ன செஞ்சுருக்கணும், காஞ்சிருக்கணும். யோசித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? சர்வ வல்லமை பொருந்திய தேவனிடத்தில் அவன் கேட்குறான், சின்ன பிள்ளைய போகிற கேட்குறான். ஆனால் ஆண்டவர் கோபப்படவே இல்லை. அந்த தரையும் சரி என்று சொல்லி அடுத்த நாள் எழும்பி பார்க்குறான். அந்த நிலம் முழுவதும் காய்ந்து பனி பெய்திருக்கிறது, தோல் மட்டும் காஞ்சிருக்கிறது. இதன் மூலம் 2வது முறையும் கர்த்தர் அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார், உன்னை அனுப்புகிறது நான் தானே என்று சொல்லி. அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அதுக்கு பிறகு அந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு 10லிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், உனக்கு இன்னும் சந்தேகமாக இருந்தால் நீ உன் வேலைக்காரன் பூராவை கூட்டிகிட்டு அந்த மீதியானின் பாளையத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறார். நீ அங்கே போகும்போது என்ன நடக்கும் என்பதை அவர் காண்பிக்கிறார். அவனும் சரி என்று சொல்லி அந்த பூரா என்கிற தன்னுடைய வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மீதியானியர் அமலேக்கியர் எல்லாரும் ஒரு பெரிய சேனையாய் அங்கே எல்லாரும் படுத்திருக்கிறாங்க. அங்கே படுத்திருக்கும்போது எல்லாரும் தூக்கம், கர்த்தர் தான் அந்த நித்திரையை கொண்டு வருகிறார். அங்கே போகும்போது 2 பேர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் சொல்லுகிறான், நான் ஒரு சொப்பனை கண்டேன், அந்த சொப்பனத்தில் என்னத்தை பார்த்தேன் என்று சொன்னால் ஒரு வார்கோதுமை அப்பம். அது என்ன செய்யுதுன்னா உருண்டு என்ன செய்யுது, மீதியானரின் கூடாரத்தில் அது பட்டவுடன் அந்த கூடாரம் முழுவதும் என்ன செஞ்சிச்சு, விழுந்து போயிடுது. மீதியானரின் கூடாரம் என்ன செஞ்சிருது, விழுந்து போய் விடுகிறது என்று சொல்லு. அதற்கு வியாக்கியானம் அடுத்தவன் சொல்லுகிறான், இது வேறு யாரும் கிடையாது, இது போவாசுடைய குமாரன் ஆகிய கிதியோன் தான் சொல்லுகிறான். பாருங்க, ஒரு அதுவும் எதிரிகிட்டேருந்து கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்து இவனை கர்த்தர் திடப்படுத்துகிறத பார்க்குறோம். அந்த கர்த்தர் மீதியானியர் கையில், இஸ்ரவேலின் கையில் மீதியானியரை என்ன செஞ்சிட்டார், ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த எதிரியானவனை சொல்லும்படியாய் கர்த்தர் 3ஆம் தரையும் அவனுக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். எவ்வளோ அன்பு நிறைந்த ஆண்டவர் அல்லவா! இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம், எத்தனை முறை நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவரை சந்தேகத்தின் நிமித்தம் எத்தனை நேரம் வேதனைப்படுத்துகிறோம் தெரியுமா? வேதம் சொல்கிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அந்த அலை நல்லா பொங்கிட்டு வரும், திரும்ப ஒரு காற்று அடிந்தோன்னே திரும்ப அப்படியே போய்விடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி நம்ம இருக்கவே கூடாது. சந்தேகப்படுறவன் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருக்க கடவன் என்று யாக்கோபு எழுதுகிறார். சந்தேகத்தோடு நம்ம கேட்டோன்னா ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்கிறது, நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வைத்து அவரே நம்பி அவர் கேட்டால் கட்டாயம் எனக்கு அதை செய்வார். ஏன்னா அவர் வசனத்தின்படி நான் கேட்கிறேன், எனக்கு அவர் சொன்னபடி அதை செய்வார் என்று சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்பிக்கை இல்லாமல் கர்த்தரிடத்துலேருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்க 3 முறை பாருங்கள். முதலாவது சொன்னார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னார். அப்பவும் சொன்னார், நான் பராக்கிரமசாலினா இன்றைக்கு எதுக்கு மீதியான பயந்து குகையிலெல்லாம் நாங்கள் ஒளிந்து என்ன செஞ்சுருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறது மட்டுமல்ல,
அவன் கோதுமையை எங்கே அடிக்கிறான், ஆலை பக்கத்தில் இருந்து போரடிக்கிறான். ஏன்னா திடீர்னு வந்து ஏன்னா அப்படி தான் பண்ணி கொண்டு இருந்தார்கள். மீதியான வெட்டிக்கிளிகளைப் போல் திடீர்னு வந்து இவங்க வச்சிருக்கிற எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய் விடுவார்கள். அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவர்களை சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் தர சொல்லும்போது அப்படி தான் சொன்னான். ரெண்டாவது தர கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நீ போ, தைரியமாக போ, நான் தான் உன்னை அனுப்புகிறேன், உனக்கு என்ன பலன் இருக்குதோ அந்த பலத்தோடையே போங்கிறாரு. அப்பவும் அவன் சொல்லுகிறான், தன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை பார்க்குறான். கோத்திரத்திலே இஸ்ரவேல் கோத்திரத்தில் என் குடும்பம், கோத்திரம் சின்ன மனாசை கோத்திரம், அதில் என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம் என்று சொல்லுகிறான். அப்பொழுதும் கர்த்தர் திரும்பவும் ஒருத்தரை பலப்படுத்துகிறார். நீ போ, உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்கிறான். மூன்றாம் தரையும் அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு அடையாளம் வேண்டும் என்று சொல்லி, பேசுகிறது நீங்கள் தானா என்று சொல்லி எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கிறான். அப்பொழுதும் கர்த்தர் 3 விசை கர்த்தர்கிட்ட அவன் அடையாளத்தை கேட்டான். 3 விசையும் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அருமையான தேவன் அல்லவா. இன்றைக்கு ஒருவேளை அது பழைய ஏற்பாடு காலமாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நமக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டார் அல்லவா, தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக கொடுத்துட்டார் அல்லவா. இன்னும் நம்ம எதுக்கு சந்தேகப்படுகிறோம்? வேதம் சொல்கிறது, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தந்து அருளாதிருப்பது எப்படி? யோசித்து பாருங்கள். சொந்த குமாரனையே யார் கொடுக்க முடியும்? அவரையே எனக்காக கொடுத்துட்டாரு. அதை காட்டிலும் நம்ம கேட்குற மற்ற காரியங்கள்லாம் அவருக்கு பெரிதான காரியமா? ரோமரில் அதை தானே பார்க்கணும் 8ஆம் அதிகாரத்தில். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தருளினவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளாதிருப்பது எப்படி? நமக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் அவரையே தன்னையே ஜீவ பலியாக நமக்காக, எனக்காக, உங்களுக்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் அல்லவா. அவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு வர வேண்டும், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வர வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு மக்கள் எத்தனையோ இல்லை நம்பி ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. எங்கே தங்களை வருத்தி கொள்கிறார்கள், கால்நடையாக எங்கேயாவது போகிறார்கள், ஒருவேளை ஆறுகள், குளங்கள், மலைகளை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. தங்களை வருத்தி கொண்டு தேவனை தேடி கொண்டு இருக்கிறது மக்கள் கூட்டத்தின் மடிவில் நம்மை தேடி வந்த தெய்வம். நம்ம அவரை தேடி எங்கேயும் போக வேண்டியதே இல்லை. இருக்கிற இடத்துல அவருடைய வார்த்தையை நம்பி அவருக்கு மேல் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய சத்துருக்களின் கூட்டம் அவர்களை சூழ்ந்திருந்தது, அதன் மத்தியிலும் கர்த்தர் அவர்களை எப்படி விடுவித்தார் என்று சொல்லி இந்த நியாயாதிபதிகள் 6-7 வாசிக்கிறோம். அந்த 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுலேயும் கர்த்தர் ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்கிறார். நிறைய பேர் யுத்தத்துக்கு வர்றவங்களெல்லாம் இலக்கம் பார்க்க சொல்கிறார். நிறைய பேர் வந்து விடுகிறார்கள். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இவங்க என்ன சொல்லுவாங்க, இத்தனை பேரும் இப்போ யுத்தத்தில் போய் நான் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களால் தான் இந்த யுத்தத்தில் என்ன செஞ்சோம், ஜெயம் எடுக்க முடிந்தது என்று சொல்லி தங்கள் பலத்தை குறித்து இவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, மேன்மை பாராட்டுவாங்க. ரட்சித்தது ஆண்டவர், ஆனால் அவங்க யாரை குறித்து, ஏன்னா இத்தனை பேர் போனோம் யுத்தத்தில், அதனால தான் இங்கே சத்துருக்களெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், முறியடித்து விடுவோம் என்று சொல்லி தங்களுடைய பலத்துக்காக அவர்கள் என்ன சொல்லுவாங்க, மேன்மை பாராட்டுவார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க எல்லாரும் என்ன சொல்லி ஒரு தண்ணீர் அண்டைக்கு அழைத்து கொண்டு வா என்று சொல்லி ஒரு தண்ணீர் பக்கத்தில் கொண்டு போய் எல்லாரையும் தண்ணீர் குடிக்க வைக்கிறார். அதில் பாருங்கள், நிறைய பேர் முழங்கால ஊன்றி தண்ணியை கொடுக்குறாங்க. நிறைய பேர், சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் அந்த தண்ணியை அள்ளி ஒரு நாய் நக்கி குடிக்கிறது போல் குடிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த நாய் நக்கி குடித்தது மாதிரி குடித்தாங்கல்ல, அந்த 300 பேரை மட்டும் நீ என்ன செஞ்சிரு, தனியாக எடுத்து வைத்துக்கொள், மற்றவங்களெல்லாம் திரும்பி போக சொல்லிவிடு என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னார், இந்த 300 பேரை கொண்டு தான் கர்த்தர் இஸ்ரவேலை என்ன செய்ய போகிறாரு, ரட்சிக்க போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சமயம் கிடைக்கும்போது அந்த நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, யுத்தத்துக்கு எப்படி அனுப்புகிறார் பாருங்கள். ஒரு பானைக்குள்ளே வைக்க ஒரு தீவெட்டி, ஒரு எக்காலம், இந்த 3 தான் யுத்த ஆயுதங்கள். அதுவும் மனுஷர்கள் எத்தனை பேர், 300 பேர். இந்த 300 பேர் கையிலையும் கர்த்தர் கொடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா, பானை, தீவெட்டி, எக்காலம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யணும், எக்காலத்தை ஊதி, அந்த தீவெட்டியை இருக்குல்ல, அந்த எக்காலத்தை ஊதி பானையை உடைச்ச உடனே
கர்த்தர் என்ன செய்வார்? சத்துருக்களை முறியடிப்பார் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். கர்த்தர் கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லும்போது சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார் என்று சொல்லி அங்கே யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. கிதியோன் அதே மாதிரி 3 பகுதிகளாக பிரித்து அவங்கள அதே காரியத்தை செய்ய சொல்கிறான். அங்கே பாருங்கள், அந்த சத்துருக்கள் அத்தனை ஏராளமான சத்துருக்கள் வந்திருந்தார்கள். மிகுதியாய் கடற்கரை மணலை போல சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக இருந்தாங்க. ஆனால் இந்த காரியத்தை செய்த உடனே அந்த சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க? சண்டை வர ஆரம்பித்தது. ஒருவரோடு ஒரு வெட்டி கொண்டு எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க? தப்பி ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, மீதியானியரின் அதிபதிகள் 2 பேர், ஓரேப் சேப் என்று 2 சொல்லப்படுகிற அதிபதிகள், அவர்களும் என உயிரோடு என்ன செய்கிறாங்க? பிடிக்கப்பட்டு கிதியோன் இடத்துல கொண்டு வரப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. கடைசியில் அவர்களை கொன்று போடுகிறதையும் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், 300 பேரை கொண்டு ஏராளமான சத்துருக்களை கர்த்தர் என்ன செஞ்சார்? அழித்து போட்டதை பார்க்குறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இன்றைக்கு ஒருவேளை யுத்தம் நடக்குது என்று சொல்லி பாருங்கள். இன்றைக்கி ஒருவேளை ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் யுத்தம் நடக்கிறது. எத்தனை ராக்கெட்டு ஏவுகணைகள், எத்தனை விதமான போர் படைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த போர் ஓய்ந்த பாடில்லை. ஆனால் கர்த்தர் பாருங்கள், மிகவும் சிம்பிளான ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியது. இது எப்படி நடக்கும்? இந்த 300 பேரை கொண்டு எப்படி ரட்சிக்க முடியும்? பானையும் தீவட்டியும் வச்சு எப்படி ரட்சிக்க முடியலாம்னு நினச்சோன்னா ஒன்றுமே நடக்காது. தயவு செய்து இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். அதற்காக இந்த நாளில் ஒரு வேளை வேதனையோடு நீங்கள் உட்காந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், சோர்வோடு நீங்கள் உட்காந்துருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம். கடன்காரன் சத்ருவோடு வந்திருக்கிறானே, இந்த வியாதி என்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதே, இன்னும் பலவிதமான பிள்ளைகளுடைய காரியங்கள், பொருளாதார நிலைமைகள், ஒருவேளை உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். அந்த பயந்து தான் அன்றைக்கு கிதியோன் ஆலையில் போர் அடித்து கொண்டு இருந்தான். அந்த கிதியோனுக்கு தான் கர்த்தர் இந்த காரியங்களை கொடுத்து திடப்படுத்தி ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு ஈட்டு கொடுத்தார். இன்றைக்கு அந்த நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நம்ம தேவனை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி அப்படியே அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. கிதியோனின் வாழ்க்கையின் மூலம் ஆண்டவரே எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறீங்கப்பா. அது எங்கள் மூளைக்கு எட்ட முடியாத ஒரு காரியம், எண்ண முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறப்பா. எங்களுக்கு ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னால் இதை நாங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தெய்வம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. ஆனால் அதை அறியாதபடி கர்த்தாவே பிசாசானவன் அநேக நேரங்களில் ஆண்டவரே சந்தேகத்தின் விதைகளை விதைத்த ஆண்டவரே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடை செய்வதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா, ஒரு நாள் பிசாசின் ஆண்டவரே சந்தேக வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய ஆண்டவரே பலத்தையோ அவருடைய பராக்கிரமத்தையோ அவருடைய அற்புதத்தின் காரியங்களை சந்தேகித்து விடாதபடி எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் உண்மையுள்ள தெய்வன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த விசுவாசம் அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆழமாய் கட்டப்படுவதாக. இன்றைக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறுவதாக. அந்த வார்த்தைகள் அது ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒவ்வொன்றும் யார் யாருக்கு வெளிப்பட்டதோ அந்த வார்த்தையின்படியே நடக்க கடவுது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் ஆண்டவரே வேதனையோடு, சோர்வோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரே மீதியானியரின் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவித்த தேவனப்பா இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. ஒரு விடுதலையை கொடுத்த ஆண்டவரே ஒரு பெரிய வெற்றியை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளுக்காக சகலத்தையும் செய்து கொடுக்கிறதுக்கு நீங்கள் வல்லமை உள்ள தேவன் என்பதை இதன் மூலம் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே வெறுமையாக இந்த ஜெபத்தை கேட்டுவிட்டு போய்விடவே கூடாதப்பா. எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா. பட்சபாதம் இல்லாத தேவன், உண்மை அறிந்தவர்களாக இருக்கலாம், உண்மை அறியாதவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அப்பா. எல்லாருக்கும் அற்புதம் செய்தது ஆண்டவரே. உங்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருடைய குடும்பங்களில் ஆண்டவரை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே
பெருகும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னென்று சொன்னால் எங்களையே உண்மையே எங்களுக்காக படியாய் ஒப்பு கொடுத்த தேவன் தாமே அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்துட்டாங்க. அப்படி நீங்கள் செய்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.